இம்ப்ரெஸ்ட் பட்ஜெட் அப்படின்லாம் நீங்க தயவு செஞ்சு இதை சொல்லாதீங்க. ரொம்ப கேவலமான எந்த அளவுக்கு இது வரைக்கும் இந்த 2021 இருந்து இது வரைக்கும் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்லயே இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்ட எடுத்தாங்க எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இதுல ஒரு கன்றாவியுமே கிடையாது. 2026ல நீங்கள் மண்ணை கவுவது நிச்சயமாக ஒரு உண்மையிலேயே வந்து திமுக காரர்கள் சங்கடப்படக்கூடிய மாதிரியும் பாஜக காரர்களும் அதிமுக காரர்களும் மிகவும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு பட்ஜெட். ஏன்னா இந்த பட்ஜெட்ல வந்து மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நாங்க மீண்டும் ஐயோ மக்களுக்கு செஞ்சுட்டாங்களே அடுத்த வருஷம் 2026ல வந்து மீண்டும் திமுகவுக்கு வந்து இவங்க ஓட்டு போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி கூட நாங்க பயப்படுறதுக்கு ஒரு காரணம் உண்டு. இந்த பட்ஜெட்ல ஒரு வெங்காயமும் கிடையாது. சோ இதனால இந்த பட்ஜெட்டினால அதிகமாக பயனடைஞ்சது மக்கள் கிடையாது, எதிர்கட்சிகள் தான் அதிகமாக பயனடைஞ்சிருக்கு. நிச்சயமாக இந்த பட்ஜெட்டை வந்து மக்கள் கிழிச்சு குப்பையில போட்டு எங்களுக்கு ஒரு கன்றாவியும் கிடையாது இந்த பட்ஜெட்ல, நீங்களே வச்சீங்கடா எந்தெந்த டெண்டர்ஸை யாரு கொடுக்கணும், திமுக காரனுக்கு என்னன்னா பெனிஃபிட் கொடுக்க முடியும், எங்கெங்கெல்லாம் புதுசா டெண்டர் கொடுத்து ஒரு மாவட்டத்துக்கும் நாங்க வந்து இந்த நூலகம் அமைக்க போறோம், அது பண்ண போறோம். இதனுடைய டெண்டர்லாம் என்ன ஏடிஎம்கே காரன் எடுக்க போறானா, பிஜேபி காரன் எடுக்க போறானா? எல்லாம் திமுக காரன் தான் டெண்டர் எடுக்க போறான். அவன் தான் பில்டிங் கட்ட போறான். போய் புக்கு பூராத்தி அடிக்க வைப்பானோ, ஒருத்தனும் படிக்க வர மாட்டான். இந்த சென்னையில ஒரு நூலகம் கட்டி வச்சுட்டு காத்து வாங்கிட்டு இருக்கானோ, சும்மா ஏசி போட்டு மழை வந்தா புக்குக்குள்ள இருந்து பூந்து அடிச்சு தண்ணி வெளியே வருது. அந்த மாதிரி ஒரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு 10,000 சதுரடி நிலத்தை வந்து தமிழக அரசு வந்து வேஸ்ட் பண்ண போறாங்க. மற்றபடி டாஸ்மாகினுடைய வருமானம் வந்து திமுகவுக்கு வந்து நிச்சயமாக ஒரு ஜாக்பாட் தான். இந்த வருஷமும் ஜாக்பாட் தான். அடுத்த வருஷம் வந்து இப்ப டார்கெட் இப்பயே கொடுத்துருவாங்க. பட்ஜெட்ல 55,000 கோடி வந்துருச்சு, இந்த வருஷமே டாஸ்மாக்ல 55,000 கோடி வந்துருச்சு, அடுத்த வருஷம் எப்படியா தமிழக மக்களை குடிக்க வைத்து 60,000 கோடியை நம்ம தொட்டாக வேண்டும்ங்கிற இலக்கு வந்து இப்பயே டாஸ்மாகினுடைய ஊழியர்களுக்கு நிச்சயமாக கொடுக்கப்பட்டிருக்கும். 1000 கோடி ரூபாய் ஊழல் செய்திருக்கிறாங்க, அதை சம்பந்தமாக பேசணும், கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தா அதை பத்தி விவாதிப்பதற்கு அங்க இருக்கக்கூடிய சபாநாயகர் திரு அப்பாவு அவர்களுக்கு வந்து முதுகெலும்பு இல்லாமல் அந்த சேர்ல உட்கார்ந்து இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் இந்த இடத்துல பதிவு பண்ணணும். அதே மாதிரி தமிழகத்தினுடைய கடன் சுமை வந்து 9,28,000 கோடி கடனை தாண்டி போயிட்டு இருக்கு. உங்க தலைமையில ஒரு 3 லட்சம் கோடிக்கு இது மணிக்கணும் 3 லட்சம் ரூபாய் கடந்த கத்தி தூக்குது, என் தலைக்கு மேல ஒரு 3 லட்சம் ரூபாய் கத்தி தூக்குது, என் பையன் யூகேஜி தான் படிக்கிறான், அவன் தலைக்கு மேல ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு கடன் தூக்குது. சோ இந்த கடனை எல்லாம் தமிழக அரசு எப்படி கட்ட போகுது அப்படிங்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கடனை நீங்க கட்டுறீங்களோ கட்டலையோ, அட்லீஸ்ட் இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸுக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெண்டிங் ஏதாவது ஒரு ஃபண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா தயவு செய்து அதை கொடுப்பதற்காவது தமிழக அரசு ஏதாவது முடிவு செஞ்சிருக்கலாம். இவர்கள் கொண்டு வந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன, பழைய ஓய்வூதிய திட்டங்கள் திருப்பி கொண்டு வரப்படும்னு சொன்னாங்க, நீங்க அதெல்லாம் கொண்டு வரல. அரசு ஊழியர்களுக்கு என்னென்ன சலுகைகள் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்களோ அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. போக்குவரத்து ஊழியர்களுக்கு இன்னும் பிஎஃப் பெண்டிங்க, கிராஜுவேட்டி பெண்டிங்க, பென்ஷன் பெண்டிங்க எல்லாத்தையுமே நிறுத்திட்டாங்க. இது எல்லாமே தமிழக அரசு எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது அப்படின்னா, ஒரு சினிமா அரசியல் ஒரு 3 மணி நேரம் நீங்கள் திரைப்படத்தை பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ வந்து பெருசா தெரிவார். அப்பா ஹீரோ வந்து இவ்வளவு பெரிய ஆளா தெரிகிறார். உண்மையிலே என்.டி. ராமாராவ் அவர்கள் வந்து படத்துல வந்து கிருஷ்ணரா நடிக்கிறார் அப்படின்னா அந்த படம் முழுக்க கிருஷ்ணரா தான் பார்ப்போம். படம் முடிஞ்ச உடனே தான் தெரியும் அவரு ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி. அந்த மாதிரி திமுக வந்து தன்னை வந்து ஒரு பில்டப் பண்ணி திராவிட மாடல் அரசியல் திராவிட மாடல் அரசியல் ஓகோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மையப்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுவுமே வந்து நிலைக்க போவது கிடையாது விக்னேஷ். ஏன்னா சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும். உண்மையிலே இதுல ஒண்ணுமே இல்லை அப்படின்னா இதுல ஒண்ணுமே வராது. பட்ஜெட்ல ஒரு வெங்காயமும் கிடையாது அப்படின்னா அதற்கு உண்டான சலுகைகளை வந்து மக்களே பார்த்துக்குவாங்க, மக்களே அதனுடைய ரிசல்ட்டையும் தயவு செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ 2026ல திமுக வந்து நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் என்ன வேணாலும். அட்லீஸ்ட் நாங்க எங்களுடைய கோரிக்கை என்னன்னா 2023ல அடையார் ஆரை சுத்தம் செய்வதற்கு 1,500 கோடி ஒதுக்குனீங்க, 24லயும் 1,500 கோடி ஒதுக்குனீங்க, இந்த வருஷமும் 1,500 கோடி ஒதுக்கிறீங்க. போன 3,000 கோடியை தான் தின்னு ஏன் போட்டீங்க? அட்லீஸ்ட் இந்த ஒரு 1,500 கோடியாவது மீண்டும் அந்த அடையார் ஆரை சுத்தம் பண்ணுவாங்களா, இல்ல 2026 பட்ஜெட்லயும் மீண்டும் வந்து 1,500 கோடி ஒதுக்குவாங்களா அப்படின்னு சொல்லி தான் பார்க்கணும். என்னுடைய கணிப்பு கரெக்டா இருந்தது அப்படின்னா 2026 அடுத்த வருஷம் பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யும் போது மக்களுக்கு நிச்சயமாக இந்த மகளிருக்கு வந்து உதவித்தொகை கொடுக்குறாங்களா, 1,000 ரூபாய் பணம் தராங்களா, உரிமை தொகை தராங்கல்ல, இந்த உரிமை தொகையை அடுத்த வருஷம் வந்து உயர்த்தி தருவாங்க. ஏன்னா எப்படி உயர்த்தி தருவாங்க அப்படின்னா இவர்களுடைய பட்ஜெட் வந்து மார்ச் மாசம் தாக்கல் பண்ணுவாங்க. இப்ப இதே மாதிரி அடுத்த மார்ச்ல தாக்கல் பண்ணுவாங்க. அன்னைக்கு வந்து மகளிருக்கு வந்து 2,500 ரூபாய் 3,000 ரூபான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அடுத்து ஏப்ரல்ல ஆட்சி கவர போகுது. இவங்களுடைய ஆட்சி கமிச்சுன்னா வந்தவன் வந்து தலை மேல துண்டு போட்டுட்டு உட்காந்துருக்கட்டும், அவன் வந்து இங்க நிதி இல்லாம உட்காந்துருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்குண்டான அறிவிப்புகள் என்னென்னலாம் தூக்கி வாரி வழங்க முடியுமோ வழங்குவாங்க. ஒருவேளை மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அடுத்த ஒரு 2 மாசத்துல அதை நிறுத்தி விடுவாங்க. சோ இதுதான் நடக்க போகுது. சோ தமிழக பட்ஜெட் அப்படிங்கறதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு படத்துல சுந்தரராஜன் சொல்லுவாங்கல்ல, இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேப்பர் கொடுப்பான்ல, பேப்பரை பார்த்துட்டு அதுல ஒண்ணு இல்ல கீழே போடுமான்ல, அதே கதை தான். அதுல இந்த பட்ஜெட்ல வந்து ஒண்ணுமே கிடையாது. அது கீழே போடக்கூடிய பட்ஜெட் கூட கிடையாது. கீழே போட்டா கூட அதுல கண்டாமினேஷன் ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தயவு செய்து அந்த பட்ஜெட்டை கொண்டு போய் நிதியமைச்சர் அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய பெரிய குப்பை தொட்டியாக பார்த்து அதில் போட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழக மக்களுக்கு உண்மையிலே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். சோ பட்ஜெட் அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை நிச்சயமாக ஒரு குப்பை தான்.